உன்னை நம்பி வந்ததுக்கு நீ எப்படியாடா பண்ணுவேன், உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்னடா நீ தான்டா சமைக்கணும், எதுவும் ரெடி பண்ணலையாடா அப்படின்னு கேட்டேன். டேய் இல்லைடா, என் ஃப்ரெண்டோடைய மேரேஜ் இருக்குடா, நாம் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம்டா, எல்லோரும் கிளம்புங்கடா அப்படின்னா. நாங்களும் கிளம்பிட்டோம். சரி வாடா போகலான்னு. அப்போவே நான் கேட்டேன், டேய் என்னடா போய் ஃப்ரெண்டை பார்க்கலையாடா, நீ ஏதா சாப்பிட்டு போய் அவனை தெம்பா பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டோம். சாப்பிட்ற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணின்னு சொல்லிட்டு தான் போனது. டேய் என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பாரை ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? நம்ம நினச்சது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வெஜிடேரியனில் இவ்வளோ வெரைட்டி இருந்தது. சாப்பாடு நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லாவே நாங்களும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்த உடனே ஐஸ்கிரீம் கட் பண்ணிகிட்டு இருந்தார் அண்ணன் ஒருத்தவர். நம்மளும் போய் பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் தட்டை வச்சு வெயிட் பண்ணிருந்தோம். இருப்பா தம்பி, பொறுமையாக தம்பா கட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தந்தார். சரிண்ணா நீ கட் பண்ணுறதையாச்சும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். அப்புறமா ஒரு வழியாக அவரும் ஐஸ்கிரீமை கட் பண்ணி நம்மளுக்கு பீஸ் போட்டு ஒன்று கொடுத்துட்டாரு. ஐஸ்கிரீம் கையில் வாங்கினோடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பர்த்டேயில் ஏதோ ஸ்வீட் தடவிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஃப்ரெண்டு அந்த உண்மையே சொன்னான். நானே இங்கே வேலை முடிச்சுட்டு வரும்போது தான் இந்த மண்டபத்தை பார்த்தேன், சாப்பிட்டு போகலான்னு வந்தேனா, அதான் நான் உங்களை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னும் போது பக்குன்னு ஆகிடுச்சு.